தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்றுமுன் வந்த செய்தி, உள்துறை அமைச்சர் ராஜினாமா. சற்றுமுன் வந்த செய்தி, உள்துறை அமைச்சர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். உள்துறை அமைச்சர் ராஜினாமா. இந்தியாவில் அல்ல, இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிடையாது, நேபாளத்தில் உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்துள்ளார். நேபாளத்தில் நேற்றைக்கு முன்தினம் 26 செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட 26 செயலிகளுக்கு அந்த நாடு தடை விதித்துள்ளது. இதனால் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டனர். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் 26க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். சமூக வலைதளங்களுக்கு நேபாளத்தில் 26 செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மக்கள் போராடினர். இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 26 பேர் பலியாகியுள்ளனர். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று நேபாளத்தின் உள்துறை அமைச்சர் சற்று முன் ராஜினாமா செய்துள்ளார். 26 செயலிகள், 26 ஆப்ஸ் எதுக்கு தடை விதிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. மக்கள் பயன்பாட்டில் உள்ள 26 செயலிகளுக்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இது அந்த நாட்டு மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது உள்துறை அமைச்சர் சற்று முன் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்துள்ளார்.